ஓம் விஷ்வத்வஜாய வித்மகே க்ரூணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். நம்ம கணிகரையா சொன்ன மாதிரி எந்த ஸ்தானத்தில் அவர் இருக்காரோ அந்த ஸ்தானத்துக்கு அற்புதமான பலன்களை கோச்சாரத்தில் கொடுப்பார் அப்படின்னார். இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான்னா ஆளடிமை ஸ்தானம்னு அர்த்தம். நல்ல வேலை வாய்ப்பு மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகிறது, ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த குரு பகவான் அதிசாரத்துக்கு போகிறார் கடகராசிக்கு. அப்படி போகிறதுனால மகர ராசிக்காரர்கள் பலருக்கு இப்பொழுது திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலைன்னு சொன்ன மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வரப்போகிறது. அந்த கெட்டிமேளம் முழங்குற நல்ல செய்தி. அடுத்து இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த குரு பகவானுடைய பாக்கிய பார்வை அது இந்த குடும்பஸ்தானத்தின் மேலே விழருது. அப்படி விழறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் நம்ம பேச்சுவார்த்தைகளினால் ஏதாவது பிரச்சனை வரும் என்று இருந்தால் அதையெல்லாம் இந்த குரு பகவான் நிவர்த்தி பண்ணி தரப்போகிறார். நல்ல தனபாக்கியம் கிடைக்கும். அவர் தனஸ்தானத்தை பார்க்க போகிறாருங்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல தன வரவு வரப்போகிறது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த குருவுடைய பார்வை குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்ட போகிறது. அதனால் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய செய்தியும் வருது. இந்த குரு பகவான் நம்மளுடைய 12ஆவது ஸ்தானத்தை பார்க்குறார். நிறைய பேருக்கு ஃபாரினுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். நம்ம ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்துட்டுருக்கோம். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரப்போகிறது, அந்த யோகம் இருக்கும். அதே மாதிரி நான் நிறைய சேவிங்ஸே இல்லையே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல சேவிங்ஸ் இருக்குது, எனக்கு அவ்வளோ சேவிங்ஸ் இல்லையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ சேவிங்ஸ் பெருகும், நிறைய சேவிங்ஸ் பெருகும். தங்கம் வாங்குகிற யோகம் கிடைக்கும், அதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், அது ரொம்ப விசேஷம். அப்போ ஒரு நிலைத்த தொழில் அமையக்கூடிய யோகம், பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நிலைத்த தொழில் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்குது. ஸோ வியாபாரிகள், குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நல்ல நேரம். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமி மலை முருகனை தரிசனம் பண்ணணும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் இப்போ பார்க்க போகிறார், அப்பா ஸ்தானத்தை. அதனால் தந்தைக்கு பாடம் சொன்ன, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் சுவாமி மலை முருகன், அவரை தரிசனம் பண்ணினால் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு.